காஞ்சி தனம் வீடியோவில் இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இது நீளவாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடு ஆயிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். வெங்காயம் தக்காளி பொறுமையாக வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும்போது தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நல்லா வதங்கி வருது கத்திரிக்காய். நல்லா 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீர் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது கலருக்கோசரம் சேர்த்துக்கிட்டேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டிக்கலாம். எண்ணெயிலே இது மாதிரி பிரட்டிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகிற வரையும் கலரிக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடியில் மண் இருக்கும். புளியில் அடியில் நிறுத்திடணும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க.
நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் ஆனில் ஃபுல் வச்சிடலாம். நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு 2 முறை கலரி விட்டுக்கிட்டேன் ஓப்பன் பண்ணி. பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் ஊறுது. இது கூடவே வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெல்லம் சேர்க்கும்போது. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது குழம்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நார்மலாக டேஸ்ட் பண்ணிட்டேன். பாய்.